வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு எந்த அரசியல் கட்சியும் போராட மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்தால் நம்ம கேள்வி கேட்போம். உண்மையில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நமக்கு எது தேவை? வேலை வாய்ப்பு தேவை. எல்லா தகுதி தேர்வும் நம்ம எழுதுகிறோம். படிக்கிறதுக்கான தகுதி தேர்வு எழுதுகிறோம், நம்ம வேலைக்கான தகுதி தேர்வு எழுதுகிறோம். எத்தனை லட்சம் பேர் வேலைக்கு போகிறோம்? ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேர் வெளில வராங்க, எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க? நிறைய பேர் எக்ஸாம் எழுதி வெறுத்துட்டான். 30-35 வயசு வரைக்கும் எழுதி வெறுத்து போயிட்டான். சில பேர் பேசலாம், அதாவது ஃபேமிலி பேக்ரவுண்டு பெரிய அளவுக்கு கோடீஸ்வரன் இல்லாமல் பேசலாம். என்னடா வேலையை பற்றி பேசுகிறீங்கன்னு பேசலாம். இப்போ நல்லா கோடீஸ்வரங்க ஃபேமிலி பேக்ரவுண்டு உள்ளவங்க அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாட்டி வேறு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவங்களால என்ன தான் பண்ண முடியும்? கவர்மெண்ட் தான் அவங்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாதவர்களும் அதிகப்படுத்திக்கிட்டே போகிறோமே தவிர புது வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களை நம்ம உருவாக்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதைத்தான் மெயினாக உருவாக்கணும். இன்றைக்கி ஒரு நீட் வினாத்தில் வெளியேறுச்சுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துறது ஓகே தானே, இல்லை நான் சொல்லலை. இதை விட அதிகமான ஒரு தாக்கம் உள்ளது வேலைவாய்ப்பு. அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதற்கான முன்னெடுப்பு செய்யுங்க. எந்த அரசியல் கட்சியும் செய்ய மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போதை, இன்றைக்கி மது போதை அப்படிங்கிறதுனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது? இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒவ்வொரு குடும்பத்துலையும் ஏதாவது ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஒரு நம்ம பக்கத்து வீட்டில், ஏற்ற வீட்டில், யாராவது ஒரு வீட்டில் ஏதாவது பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. அந்த மது போதையினால் எத்தனை குழந்தைங்களோட வாழ்க்கை பறிபோகுது, எதிர்காலம் பறிபோகுது, கல்வி பறிபோகுது, நிறைய பேர் உடல்நலன் கெட்டு போகுது, எத்தனை பேர் இறந்து போகிறாங்க. இதற்கு எதிரான ஒரு போராட்டம் இத்தனை அரசியல் கட்சி பண்ண மாட்டாங்க. பண்ணால் நாளைக்கு அவங்களே நம்ம கேள்வி கேட்போம். பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியல, அது என்னென்னு தெரியல. அவங்க அது அந்த போராட்டத்தை இதுவரை நான் நடந்து பார்த்ததில்லை. எந்த அரசியல் கட்சியும் மதுபானத்துக்கு எதிராக அது வேணான்னு சொல்லி முழுக்க நின்று போராடி ஒரு மதுபான கடையை எத்தனை மதுபான கடையில் மூடியிருக்காங்க மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். ரொம்ப கம்மி. இன்றைக்கி மதுபான கடையில் கூடிக்கிட்டே போகுது. இன்றைக்கி பிரைவேட் பார் வந்துடுச்சு. அதனால் நிறைய விபத்துகள், நிறைய சட்ட பிரச்சனைகள் நிறையா நடக்குது. நிறையா மதுபானங்களால் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை இறப்புகள் சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களால ஒரு குடும்பத்திலேயே பாதிப்பு, எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை உயிர் போயிட்டுருக்கு. இதற்கு எதிராக எந்த அரசியல் கட்சியும் நான் போராடி நான் பார்க்கவே இல்லை. யாரும் போராட மாட்டாங்க. நாளைக்கு நம்ம கேள்வி வைப்புங்கிற ஒரே ரீசன் தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த விவசாயம் சுயசார்பு வாழ்க்கை நம்ம எல்லா நாடுகளையும் நம்பணும். பெட்ரோல் டீசல் கேஸ்லாம் நம்பணும். இன்றைக்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ நம்ம பயங்கரமாக கவர்மெண்ட்டை திட்டணும். என்ன பெட்ரோல் டீசல் கிடைக்கல, என்ன கவர்மெண்ட் நடத்துகிறா, பயங்கரமாக திட்டணும். கேஸ் கிடைக்கலன்னு திட்டணும். சரி, நம்ம இனி நம்ம நிறைய நாடுகள் நம்மளை தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும்? சுயசார்பு வாழ்க்கை மாறுறதான் நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இந்த சுயசார்பு வாழ்க்கையை நல்லா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக நம்ம போராடிடுறோம். சுயசார்பு வாழ்க்கையை நம்ம இந்தியாவில் நம்ம நல்லபடியாக உருவாக்க முடியும். எத்தனையோ சயின்டிஸ்ட் இருக்காங்க, எத்தனையோ திறமைசாலிகள் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம எத்தனையோ சுயசார்பு வாழ்க்கையை கொண்டு வர முடியும். அதற்கான முயற்சியை நம்ம இன்றைக்கி என்ன போராடிட்டோம், என்ன நம்ம செஞ்சிட்டோம். அதற்கு எதிராக அதற்கு ஆதரவாக எத்தனை அரசியல்வாதிகள் இங்கே போராடி இருக்காங்க மட்டும் சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி பெட்ரோல் டீசல் கேஸ் பிரச்சனை வந்துச்சு, நீ சுயசார்பாக வாழ்கிறதுக்கு எல்லா குடும்பங்களுக்கும் ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அரசியல் கட்சிகள் போராடினாங்க. ஒரு அரசியல் கட்சியோட எனக்கு போராடின மாதிரி எனக்கு தெரியல. இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இயற்கை வளங்களை அழைச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க. சுற்றுப்புறச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு, நீர் மேலாண்மை அதிகப்படுத்துறதுக்கு, விவசாயத்தை அதிகப்படுத்துறதுக்கு, விவசாயங்களை நல்லா அதிகப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு, தண்ணி குடிநீர், இதுக்கு எதிராவது ஏதாவது அரசியல் கட்சி போராடி அதில் ஜெயிச்சு யாரும் பண்ண மாதிரி தெரியல. காலைல விரதம் உண்ணாவிரதம்னு சொல்லிட்டு காலைல வருவாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பி போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. அந்த போராட்டம் என்ன வித போராட்டம் மட்டும் சொல்லுங்கள். ஒரு போராட்டம் முழுமை பெற்றது அப்படின்னு ஏதாவது ஒரு போராட்டங்கள் அரசியல் கட்சி நடத்தின போராட்டங்கள் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அரசியல் கட்சியில் நடத்துகிற போராட்டங்கள் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு உள்நோக்கங்கள் இருக்கும். அது அவங்க சார்பாக தான் இருக்குமே தவிர மக்கள் சார்ந்ததாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தயவு செஞ்சு மக்கள் இதை யோசிக்கணும். நமக்கு எது தேவைங்கிறத யோசிக்கணும். எது நமக்கு அடிப்படை தேவை அதை யோசித்து போராடணும். நமக்கு நாட்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு வேலைவாய்ப்பு. இலவசங்கள் கிடையவே கிடையாது. இலவசங்கள் நம்ம ஓரளவுக்கு பயன்பட்டாலும் நமக்கு தேவை வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்பு இருந்தால் எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிட்டு போயிடும். ஒரு நல்ல சம்பளம், நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு. இன்றைக்கி நிரந்தரம் இல்லாத நிறையா போஸ்டிங்களை உருவாக்குறாங்க. தகுதி தேர்வு எழுதி நிரந்தரம் இல்லாத ஒரு போஸ்டிங். நான் லாஸ்ட்டாக நீங்கள் நர்சிங் ஸ்டூடெண்ட் நர்சிங் மாணவிகள் போராடினதை பார்த்துருப்பீங்க. தூய்மை பணியாளர்கள் போடுறதை பார்த்துருப்பீங்க. நிரந்தரமான ஒரு போஸ்டிங் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். திடீர்னு நிரந்தரம் இல்லாமல் ஒரு போஸ்டிங்கை தூக்கிட்டு நீ வெளில போட்டாங்கன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஒரு அரசியலில் இருக்கீங்க, நல்ல அமைச்சராக இருக்கீங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு உங்கள் அமைச்சர் பதவியிலன்னு தூக்கி எரிஞ்சு நீங்கள் வீட்டில் உட்கார வச்சுட்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு மனவலி? அதை விட கொடூரமான வழி. ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டம். இந்த நிரந்தர போஸ்டிங்கு இல்லாமல் ஒழிச்சிக்கணும். எல்லாருக்கும் நார்மலான சம்பளம், தகுதிக்கேற்ற சம்பளங்களை உருவாக்கணும். அதை முறைப்படி கவர்மெண்ட் கண்காணிக்கணும். இதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியிலும் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு நம்ம அவங்களை கேள்வி கேட்போம்ல,
அதனால் தயவு செஞ்சு நிறையா விஷயங்களை யோசிங்க. எது நமக்கு தேவைங்கிறத யோசித்து பேசுங்க. அரசியல் கட்சிகள் ஒரு போராட்டங்கள் நடத்துகிறாங்கன்னா அது புது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியில் போராட்டங்கள் நடத்துகிறாங்கன்னா அதில் என்ன உள்நோக்கங்கள் இருக்குங்கிறத நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோம், அந்த கட்சி என்ன சொன்னாலும் அது சரியாக தான் இருக்குன்னு நம்ம யோசிக்கிறோம். நமக்கு தவறு நடக்குதுன்னா நம்ம கட்சியை தாண்டி நடுநிலைக்கு வரணும். அப்போ தான் அந்த போராட்டங்கள் ஜெயிக்கும். நம்ம அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நம்ம ஒரு உறுப்பினர் கார்டு வாங்கிட்டோம், அவங்க பண்ணுறது சரி நம்ம யோசிக்கவே கூடாது. யோசித்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கஷ்டம்தான். எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு வரிசைப்படி தான் நிற்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சிகள் செஞ்சதை அடுத்து இவங்க கையில் வாங்கி அடுத்த அரசியல் கட்சிக்கு கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு பாலிஷ் பண்ணி அடுத்த கையில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க அது மறுபடியும் பாலிஷ் வாங்கி அடுத்த கட்சிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதான் வருஷம் 5 வருஷத்துக்கு கூட நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே அரசியல் கட்சியில் உள்ளவங்க நிறைய பேர் அவங்களுடைய வருமானங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், கண்கூட பார்க்குறோம். இந்த வருமானம் ஏன் உயருது அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எதிர்த்து அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒருத்தவங்க எதிர்த்து பேசுகிறாங்களா? 5 வருஷத்துக்குள்ளே ஒரு வருஷம் அந்த ஆரம்பித்து அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே உங்களோட வருமானம் இவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி போராடி அவங்களுக்கான ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஏதோ ஒன்று பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா? அந்த அரசியல் கட்சிகள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு இவங்கள அவங்க கேள்வி கேட்பாங்க. நியாயமான போராட்டங்கள் வேணும். அது இந்த அரசியல் கண்டிப்பாக பண்ணும். நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா, ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து நமக்கு சமூக சேவை வந்தவங்க, நம்மளோட வரிப்பணத்தை வாங்கிட்டு நம்ம சமூக சேவை வந்தவங்க. ஆனால் நாம் பார்க்குறது அவங்கள நம்ம உயரத்தில் தூக்கி வச்சு அவங்களை கும்பிட்டு கும்பிடு போட்டுக்கிட்டு பின்னாடி ஓடிக்கிட்டு அவங்க ஒரு கார் போனால் 10 கார் பின்னாடி போயிட்டுருக்கோம். அப்படி இல்லை அரசியல். நமக்கு சேவை செஞ்சு வந்தவங்க. ஒரு 5 வருஷம் ஒரு அரசியல் கட்சியில் உருவாக்கிட்டோம்னா அவங்கள நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிவகையில் அதை பண்ணணும். நம்ம ஒவ்வொரு நாளும் போராடி இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி வேணாம்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு இடையிலேயே அவங்கள மாற்றிக்கிட்டே இருக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வரிப்பணம் தான் நஷ்டமாகும். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்து 10 நாள் 20 நாளில் எனக்கு அந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்மிஸ் பண்ணிட்டு போகிறவங்களே நம்ம என்னென்னு சொல்கிறது, நம்மளுடைய வரிப்பணம் வேஸ்ட் ஆகுது. நம்ம ஒரு 100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை நம்மளோட வரிப்பணமும் அது வழியே போயிட்டுருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு கட்சியை விட்டு எம்எல்ஏ விட்டு விலகிறாரா, நம்மளுடைய வரிப்பணம் தான் அது லாஸ் ஆகுது. இப்போ யாரை நம்ம யார் என்ன இழந்துக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு நமக்கு பின்னோக்கி போகிறோன்னா நம்மளுடைய அரசியல்வாதிகளை வந்து ரொம்ப நம்புறது தான். அரசியல்வாதிகளை ரொம்ப நம்பி நம்ம வாழ்க்கையை தொலைச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவாகுது. நமக்கான நியாயமான போராட்டங்கள் என்னென்னு யோசிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுங்க, அரசியல் கட்சிகள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு உள்நோக்கம் இருக்கும். அந்த உள்நோக்கங்களை தெரிஞ்சுக்காமல் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது.